சர்காஸ்டிக்கா பேச சர்காஸ்டிக் ரொம்ப தமாஷா ரொம்ப ஹாப்பியா ஹியூமரா பேசலாம் சொல்லுவாங்க. சர்காஸ்டிக்கா பேசலாம். ஒரு ஆள் சிலையை கொண்டு வரான். அந்த சிலையை கொண்டு வருமா அவன் அந்த சிலையில லைட்டா ஏதாவது கோடு கீடு பட்டுச்சு சைலண்டா உன்ன டெரஸ் கூட்டு போயிடும். அது எந்த மாதிரி டெரஸ்? ரொம்ப ட்ரையான டெரஸ் கூட்டு போயிட்டு உனக்கு ஈக்குவலா செட் பண்ணி அடி நடிப்பார். நம்ம செட்ரிக் ஒரு பையன் வந்து படத்துக்கு போனான். என்ன படத்துக்கு போனா? கிங்காங் படத்துக்கு போனான். கிங்காங் பார்ட் 2 கிங்காங்கோட சீக்வல் படத்துக்கு போனான். அவன் எப்படி போனா? பின் பண்ண சைக்கிள்ல போனான். ஒரு பின்னலா இருக்கும் பாத்தீங்களா? அந்த பின் பண்ண சைக்கிள்ல வந்துட்டு அவன் கிங்காங் பார்ட் 2க்கு போனான். ஓகேவா? வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளான்ட் கிங்டமோட எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ட்ரிக் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம அனிமல் கிங்டத்துக்கு அது ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஃபைலத்துக்கு நம்ம ட்ரிக் போட்டுருந்தோம். அது வந்து பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துங்க. இது வந்துட்டு எப்படின்னா பிளான்ட் கிங்டமோட எக்ஸாம்பிள்ஸ் ட்ரிக் தான் முன்பு என்ன பார்க்க போறோம். ஆல்கே, Bryophytes, Pteridophytes, Gymnosperms அப்படின்றத எல்லாத்துக்குமே நம்ம ட்ரிக் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். பார்த்துலாமா? சேனல் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆல்கேல குளோரோஃபைஸ் தெரியும். கிரீன் ஆல்கே தான் நம்ம குளோரோஃபைஸ்னு சொல்லுவோம். இந்த ஆல்கே குளோரோஃபைஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா சாமிங்கான சாரு வந்துட்டு, அதாவது சாருன்னு ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அழகா இருக்கா. சாமிங்கான சாரு வந்துட்டு வால்வோ அப்படின்ற கம்பெனிக்கு தெரியுமா? வால்வோ கம்பெனி. அந்த வால்வோ கம்பெனிக்குள்ள போய் ஸ்பையா போறா, திருட்டுத்தனமா ஸ்பையா போறா. அப்போ சாமிங்கான சாரு வந்துட்டு வால்வோ கம்பெனிக்குள்ள ஸ்பையா போறாதான் ட்ரிக்கே. எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாத்துருவோமா? கிளாமிடோமோனாஸ் தான் நம்ம சாமிங் சொல்லியிருக்கோம். சாராவை தான் நம்ம சொல்லியிருக்கோம், சாருன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சாராவை தான் நம்ம சாருன்னு சொல்லியிருக்கோம். வால்வாட்ச் கொலோனியல் ஆல்கேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, வால்வாட்ச் தான் நம்ம வால்வோ கம்பெனி தெரியும் பார்த்து பஸ்ஸில் இருக்க பார்த்தீங்கன்னா வால்வோ கம்பெனின்னு சொல்லியிருக்கோம். யுலோத்ரிச் தான் உள்ள வால்வோக்குள்ள போறா, வால்வோ கம்பெனிக்குள்ள போறா. எப்படி போறா? ஸ்பைரோகைரானா ஸ்பையா போறா. ஓகேங்களா? அப்போ கிளாமிடோமோனாஸ், சாரா, வால்வோஸ், யுலோத்ரிச், ஸ்பைரோகைரா தான் சாமிங் சாரு வந்துட்டு வால்வோ அப்படின்ற கம்பெனிக்குள்ள வந்து ஸ்பையா போறா அப்படின்றதான் இந்த குளோரோஃபைஸியான கிரீன் ஆல்கே இருக்கு. நம்ம அடுத்தது பார்த்துலாமா? ஆல்கே ஃபயோஃபைஸ் என்னது? ப்ரௌன் ஆல்கே. இந்த ப்ரௌன் ஆல்கே ஒரு ட்ரிக் என்னதுன்னா, ஒரு சர்காஸ்டிக்கா ஒருத்தன் பேசுறான். சர்காஸ்டிக் ரொம்ப தமாஷா பேசுனதுனால என்ன ஆகுதுன்னா, அவனோட எலக்ட்ரிக் கார்ல வந்துட்டு பின்ன டிக்கில ஒரு லேம்ப் இருந்துச்சு. அந்த லேம்ப் வந்து ஃபியூஸ் போயிருச்சு. அவன் சர்காஸ்டிக்கா பேசுனதுனால அவனோட எலக்ட்ரிக் காரோட டிக்கில இருந்த லேம்ப் வந்து ஃபியூஸ் போயிருச்சு அப்படின்னு தான் அந்த ட்ரிக். எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துலாமா? சர்காசம் தான் நம்ம சர்காஸ்டிக் சொல்லுவோம். சர்காஸ்டிக் ரொம்ப தமாஷா ரொம்ப ஹாப்பியா ஹியூமரா பேசலாம் சொல்லுவாங்க. சர்காஸ்டிக்கா பேசலாம். அப்போ எக்டோகார்பஸ் எலக்ட்ரிக் கார், அவனோட எலக்ட்ரிக் கார்ல டிக்டயோட்டா டிக்கி, லேமினாரியா லேம்ப், ஃபியூக்கஸ்னா ஃபியூஸ். அப்போ சர்காஸ்டிக்கா பேசுனதுனால அவன் எலக்ட்ரிக் கார்ல டிக்கில வந்துட்டு டிக்கில லைட் இருக்கும் போது லேம்ப் வந்து ஃபியூஸ் போயிருச்சு. அதுதான் இந்த ஆல்கேயான ஃபயோஃபைஸ் ப்ரௌன் ஆல்கே ட்ரிக். ஓகேவா? அடுத்து நம்ம ரெட் ஆல்கே பார்த்துடலாம். ரோடோஃபைஸே தான் ரெட் ஆல்கேன்னு சொல்லுவோம். இதுக்கான இது என்னன்னா, ஒரு கிரேசின்னு ஒரு பொண்ணு என்ன பண்றான்னா, பொரியும் ஜெல்லியும் சாப்பிட்றதுக்கு வேண்டி பாலிசி எடுத்து, அந்த LIC பாலிசின்னு எடுத்து தெரியுமா? என்னால் பாலிசி எடுத்து தான் சாப்பிட முடியும் அப்படின்னு நினைச்சா, அது மாதிரி தான் பொரியும் ஜெல்லியும் சாப்பிட வந்துட்டு கிரேசின்னு ஒரு பொண்ணு வந்துட்டு பாலிசி எடுத்தா. அதுதான் இந்த எக்ஸாம்பிள் ட்ரிக். எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துலாமா? போர்ஃபைரா தான் நம்ம பொரின்னு வச்சிருக்கோம். ஜெலிடியம் ஜெல்லி, கிராசிலாரியா நம்ம கிரேசி அப்படி பொண்ணு வந்துட்டு பாலிசிஃபோனியா. ஓகேவா? அப்போ பொரியும் ஜெல்லியும் சாப்பிட கிரேசி வந்து பாலிசி எடுத்தா. போர்ஃபைரா, ஜெலிடியம், கிராசிலாரியா, பாலிசிஃபோனியா. இதுதான் ட்ரிக். ஓகேவா? அடுத்து Bryophytes பார்த்தலாமா? Bryophytes இந்த பாலிடெக்னிக் பசங்க எல்லாம் இருக்காங்களே, இந்த பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா மார்ச் மாசம் வந்தாலே ஸ்பா அப்படி போயிட்டு ஃபன் பண்ணுவாங்க. ஸ்பானா அந்த மசாஜ் சென்டர்லாம் தெரியல உங்களுக்கு, இந்த வாட்டர்லாம் வச்சு மசாஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த ஸ்பாக்கு போயிட்டு ஒரே ஃபன் பண்ணுவாங்களா. அதாவது பாலிடெக்னிக் பசங்க மார்ச் மாசம் வந்தாலும் இந்த ஸ்பாக்கு போய் ஒரே தமாஸ் தான், ஒரே ஃபன் தான். அப்படிதான் இந்த Bryophytes ட்ரிக். எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போமா? பாலிட்ரைக்கம் தான் நம்ம பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்கோம். மார்கான்சியா நம்ம என்ன சொல்லிருக்கோம்? மார்ச்னு சொல்லிருக்கோம். அப்புறம் ஸ்பாக்னம் தான் நம்ம ஸ்பானத்துல இந்த மசாஜ் சென்டர் மாதிரி ஸ்பான்னு சொல்லுவோம். ஃபினாரியானா ஃபன் பண்ணுவாங்க. அப்போ பாலிடெக்னிக் பசங்க வந்துட்டு மார்ச் மாசம் ஸ்பாக்கு போய் ஃபன் பண்ணுவாங்க அப்படின்றது தான் Bryophytes ட்ரிக். அது என்ன எக்ஸாம்பிள்ஸ்? பாலிட்ரைக்கம், மார்கான்சியா, ஸ்பாக்னம் அண்ட் ஃபினாரியா. இதான் Bryophytes ட்ரிக். அது Pteridophytes பார்த்துலாமா? Pteridophytes என்னதுன்னா, ஒரு ஆள் சிலையை கொண்டு வரான். அந்த சிலையை கொண்டு வருமா அவன் அந்த சிலையில லைட்டா ஏதாவது கோடு கீடு பட்டுச்சு சைலண்டா உன்ன டெரஸ் கூட்டு போயிடும். அது எந்த மாதிரி டெரஸ்? ரொம்ப ட்ரையான டெரஸ் கூட்டு போயிட்டு உனக்கு ஈக்குவலா செட் பண்ணி அடி நடிப்பேன். அதாவது சிலையில ஏதாவது ஒரு லைட்டா கோடு போட்டேன்னா சைலண்டா உன்ன ட்ரையான டெரஸ் கொண்டு போயிட்டு அங்க உனக்கு ஈக்குவலா நான் செட் பண்ணி வச்சு சும்மா அடி நடிப்பேன். அதுதான் இந்த Pteridophytes ட்ரிக். எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துலாமா? செலாஜினல்லாவை தான் நம்ம செலன்னு வச்சிருக்கோம். லைக்கோபோடியா லைட்டா கோடு போட்டோம்னா லைட்டா கோடு போட்டா சிலோப்சிடா, பி வந்து சைலண்ட், சிலோப்சிடா சைலண்டா. ட்ரையோப்டெரிஸ்னா ட்ரையான டெரிஸ்னா டெரஸ். ட்ரையான டெரஸ்ல ஈக்குசிஸ்டம் ஈக்குவலா செட் பண்ணி ட்ரையான டெரஸ்ல ஈக்குவலா செட் பண்ணி அடி நடிப்பேன் தான் அடியான்டம். ஓகேங்களா? இப்போ அடி நடிப்பேன் அடியான்டம். அதாவது செலாஜினல்ல லைக்கோபோடியா, சிலோப்சிடா, ட்ரையோப்டெரிஸ், டெரிஸ், ஈக்குசிஸ்டம், அடியான்டம். அதாவது எப்படின்னா, சிலையில லைட்டா கோடு கீடு போட்டாம அவனே என்ன பண்ணுவேன்? சைலண்டா உடனே ட்ரையான டெரஸ் கொண்டு போயிட்டு ஈக்குவலா செட் பண்ணி அடி நடிப்பேன்றதான் இந்த Pteridophytes ட்ரிக். அடுத்த ஜிம்னோஸ்பர்ம் பார்த்துலாமா? ஜிம்னோஸ்பர்ம்ன்றது ரொம்ப ஈஸி. நம்ம
செட்ரிக்னு ஒரு பையன் வந்து படத்துக்கு போனான். என்ன படத்துக்கு போனா? கிங் காங் படத்துக்கு போனான். கிங் காங் பார்ட் 2, கிங் காங்கோட சீக்வல் படத்துக்கு போனான். ஓகே, அவன் எப்படி போனா? பின் பண்ண சைக்கிள்ல போனான். ஒரு பின்னெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பின் பண்ண சைக்கிள்ல வந்துட்டு அவன் கிங் காங் பார்ட் 2க்கு போனான். ஓகேவா? அப்போ செட்ரிக்னு ஒரு பையன். கிங்கோனா கிங் காங், செக்கோயானா சீக்வல்னா பார்ட் 2ன்னு சொல்லுவோம் பாத்தியா, ப்ரீக்வல் சீக்வல்னு சொல்லுவோம் பாத்தீங்களா படத்துல. ஓகேவா? அப்போ செட்ரிக்னு ஒரு பையன் வந்து கிங் காங் படத்தோட சீக்வலுக்கு பைனஸ்னா பின் பண்ண சைக்கிள்ஸ்ல போனா. சைக்கிள்ஸ் என்ன? சைக்கிள். ஓகேவா? அப்போ செட்ரிக்னு ஒரு பையன் கிங் காங் படத்தோட சீக்வலுக்கு பின் பண்ண சைக்கிள்ல போனா. செட்ரஸ், கிங்கோ, செக்கோயா, பைனஸ் சைக்கிள்ஸ். ஓகேவா? இதான் ஜிம்னோஸ்பர்ம் ட்ரிக். இப்படி ட்ரிக் வச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது, ஈஸியா இருக்கும், ரொம்ப ஃபன்னா இருக்கிறதால நமக்கு என்னைக்குமே மறக்காது. எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா, அந்த ட்ரிக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் எழுதி பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் NCERT யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்கன்னா, NCERT ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்துட்டு இருக்கு, 30 செப்டம்பர் லாஸ்ட் டேட். அதுக்கு யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? பாய்.